எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். எல்லா வேத இலக்கியங்களோட க்ரீம்னு சொல்லப்படுற ஸ்ரீமத் பாகவதம். வாங்க இந்த தெய்வீக ஞானத்தோட பயணத்தை நாமளும் சேர்ந்து தொடங்குவோம். சரி, இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல வியாசரோட தெய்வீக பரிசிலிருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் கங்கைக்கரையில நடந்த அந்த உபதேசத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். கலியுகத்துல இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்குவோம். கடைசியா இந்த ஞானம் எப்படி குரு சிஷ்ய பரம்பரை மூலமா இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு பாப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட பயணம் எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? மூலத்திலிருந்து. எல்லா வேதங்களையும் தொகுத்த அந்த மாபெரும் முனிவர் ஸ்ரீ வியாசதேவர் அவரோட ஞானத்தோட உச்சகட்டமா நமக்கு கொடுத்த ஒரு தெய்வீக பரிசுதான் இது. முதல்ல இந்த ஞானம் எப்படி பிறந்ததுன்னு சொல்றந்த புனிதமான சமஸ்கிருத ஸ்லோகத்தை கேளுங்க. ததிதம் கிராஹயாமாச சுதமாத்மவதான் வரம் சர்வ வேத இதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இருக்கு பாருங்க. சர்வ வேதிதிஹாசானாம்னா எல்லா வேத இலக்கியங்கள் சரித்திரங்கள்னு அர்த்தம். சமுத்ருதம்னா அதுலேருந்து பிரிச்சு எடுத்தது. ஆனா இதுல ஹைலைட்டே அந்த சாரம் சாரம்ன்ற வார்த்தை தான். அதாவது சாரத்துக்கே சாரம், வெண்ணெய்க்கு வெண்ணெய் மாதிரி. இது ஏதோ ஒரு சுருக்கம் இல்ல, எல்லா வேத ஞானத்தோட மிக தூய்மையான உச்சக்கட்ட சாராம்சம். அப்போ இத ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ வியாசதேவர் எல்லா வேத ஞானத்தோட க்ரீம பிரிச்செடுத்தாரு. அந்த சாரமான ஸ்ரீமத் பாகவதத்தை யார்கிட்ட கொடுத்தார் தெரியுமா? தன்னோட மகனான சுகதேவ கோஸ்வாமி கிட்ட. அவர் யாருன்னா ஆத்ம ஞானம் பெற்ற ஆன்மாக்கள்லயே ரொம்ப மதிக்கப்படுறவர். அதனாலதான் பாகவதம் பகவானோட லீலைகளை பத்தின ரொம்ப உண்மையான சுவையான பதிப்பா இருக்கு. ஒரு முழுமையான குரு ஒரு முழுமையான சீடனுக்கு கொடுத்த ஞானம் இது. சரி, ஞானம் இப்ப கொடுக்கப்பட்டுடுச்சு. அதோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது? இந்த ஞானம் முதலா எங்கே, யாருக்கு, என்ன ஒரு சூழ்நிலையில சொல்லப்பட்டதுன்னு பார்க்கலாமா? வாங்க அந்த வியத்தக பின்னணிக்கு போவோம். இந்த மாபெரும் நூல் முதலா எப்படி உபதேசம் செய்யப்பட்டதுன்னு சொல்ற இந்த அடுத்த ஸ்லோகத்தை கவனமா கேளுங்க. ஸ்யத்து சம்ஸ்ராவ யாமாச மகாராஜம் பரீக்ஷிதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் பரீதம் பரமர்ஷிபிஹி. இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு காட்சி நம்ம கண் முன்னாடி வருது இல்லையா? மகாராஜம் பரீட்சித்தம்னா மகாபெரும் சக்கரவர்த்தியான பரீட்சித்துக்கு, கங்காயாம்னா கங்கையோட கரையில, பிராயோபவிஷ்டம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம மரணம் வர்ற வரைக்கும் அமர்ந்திருந்த நிலை. ஒரு சக்கரவர்த்தி மரணத்தோட வாசல்ல இப்படி உட்கார்ந்திருக்கார். சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவதத்தை யாருக்கு சொல்றாருன்னா சக்கரவர்த்தி பரீட்சித்துக்கு. அவர் கங்கை கரையில தனக்கு வரப்போற மரணத்துக்காக உண்ணாவிரதமிருந்து காத்துக்கிட்டு இருக்கார். அவரை சுத்தி அந்த காலத்துல இருந்த எல்லா பெரிய முனிவர்களும் தத்துவஞானிகளும் இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுதான் குரு சிஷ்ய சங்கிலியான பரம்பரையை நிலைநாட்டுது. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையோட மிக முக்கியமான தருணமான மரணத்தின் தருணத்துல இந்த ஞானம் பகிரப்படுது. அதுதான் இதோட சக்திக்கு காரணம். சரி, இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம்? நம்மளோட நவீன வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் அடுத்த ஸ்லோகத்துல ஒழிஞ்சிருக்கு. இப்போ நாம வாழ்ற இந்த கலியுகத்துல பாகவதம் ஏன் ஒரு சூரியன் மாதிரி பிரகாசிக்குதுன்னு இந்த ஸ்லோகம்தான் நமக்கு விளக்க போகுது. இப்போ இந்த நூல் ஏன் முன்னெப்போதையும் விட இப்போ ரொம்ப முக்கியம்னு சொல்ற ஸ்லோகத்தை கேட்கலாம். கிருஷ்ணே ஸ்வதாமோபகதே தர்மஜானாதிபிः சஹ கலௌ நஷ்டத்ருஷாமேஷ புராணார்க்கோ அதுனோதிதஹ. இங்கேயும் வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவையா இருக்கு. கலௌனா நாம வாழ இந்த சண்டை சச்சரவுகள் நிறைந்த கலியுகத்துல, நஷ்டத்ருஷாம்னா பார்வைய இழந்தவர்கள், அதாவது எது சரி எது தப்புன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிற நாம. அவங்களுக்கு இந்த புராணம் எப்படி இருக்குமா? புராணர்க்கக, சூரியனை போல பிரகாசமான புராணம். பாருங்க, நம்மளோட இருண்ட யுகத்தையும் அத ஒளிர வைக்கிற ஒரே ஒரு ஒளி மூலத்தையும் எவ்வளவு அழகா விவரிக்குது. அப்போ இதோட சாராம்சம் என்ன? பாகவத புராணம் ஒரு சூரியன் மாதிரி. எப்போ உதிச்சுதுன்னா பகவான் கிருஷ்ணர் தன்னோட லீலைகளை முடிச்சுட்டு திரும்ப போன உடனேயே. இது யாருக்காகன்னா கலியுகத்துல வாழ்ற மக்களுக்காக, அதாவது நமக்காக. அறியாமைங்கிற இருட்டுல நம்ம பார்வை மங்கி போயிருக்கும்போது நமக்கு ஒளியையும் சரியான பார்வையும் கொடுக்கிற ஒரு வழிகாட்டி வழக்குதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த ஒலி, இந்த புனிதமான ஞானம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா எப்படி கொஞ்சம் கூட சிதையாம
முழுமையா பாதுகாக்கப்பட்டு வருது? அதுக்கு காரணம் இந்த முறியாத ஞானச் சங்கிலிதான், அதாவது பரம்பரை. பாருங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு. முதல் படி ஸ்ரீ வியாசதேவர், இது தொகுத்தவர். இரண்டாவது படி சுகதேவ கோஸ்வாமி, முதல் முறையா இத உபதேசிச்சவர். மூணாவது படி பரீட்சித் மகாராஜா, முதல் முறையா கேட்டவர். நாலாவது படி சூத கோஸ்வாமி, அங்கிருந்து அடுத்த தலைமுறைக்கு சொன்னவர். இந்த சங்கிலி மூலமாதான் ஞானம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம பாதுகாக்கப்படுது. அந்த சங்கிலியோட தொடர்ச்சிய உறுதி பண்ற மாதிரி சூத்த கோஸ்வாமி பேசுற இந்த கடைசி ஸ்லோகத்தை கேளுங்க. தத்ர கீர்த்தயதோ விப்ரா விப்ரர்ஷேர் பூரி தேஜசः அஹம் சாத்தியகமம் தத்ர நிவிஷ்டஸ்ததனுக்ரஹாத் சோஹம் வ ஸ்ராவயிஷ்யாமி யதாதீதம் யதாமதி. இதுல 2 வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவை. நிவிஷ்டஹானா முழுமையான கவனத்தோடு இருக்கிறது, தத் அனுகிரஹாத்னா குருவோட கருணையால. பாருங்க, இந்த ஞானத்தை நாம பெறணும்னா இந்த 2ம் தான் திறவுகோள், முழுமையான கவனமும் குருவோட கருணையும். இங்க சூத கோஸ்வாமி அந்த பரம்பரையில தன்னோட பங்கு என்னன்னு விளக்குறாரு. அவர் சொல்றாரு, நான் அங்கிருந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்லும்போது முழு கவனத்தோட கேட்டேன். நான் எப்படி கத்துக்கிட்டேனோ, நான் எப்படி உணர்ந்தேனோ அதே விஷயத்த உங்களுக்கு இப்ப சொல்றேன்னு சொல்றாரு. இதுதான் அந்த புனிதமான செயல்முறை. உண்மையான ஒரு பிரதிநிதி கிட்ட இருந்து கவனமா கேட்டா அந்த ஞானம் அப்படியே நமக்கு வந்து சேரும். இதுதான் பாகவத்தோட சக்தியோட ரகசியம். அன்னிக்கு எப்படி ஆரம்பிச்ச அந்த ஞான பகிர்வுங்கிற முறியாத சங்கிலி, இன்னிக்கு இந்த தொழில்நுட்ப காலத்துல புதிய வழிகள்ல தொடர்ந்துகிட்டே இருக்கு. காலத்தை வென்ற இந்த ஞானத்தோட நம்மளை இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ நம்ம கையிலேயே இருக்கு. அதை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம்? இந்த ஞான பயணத்தை தொடர நீங்க ஞானகோஷ் சேனலுக்கு குழு சேரலாம். இது உங்களுக்கு தினமும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க உதவும். எங்களோட குறிக்கோள் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான். இப்போதைக்கு ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மொழிகள்ல வீடியோக்கள் இருக்கு. இன்னும் நிறைய மொழிகள் வர இருக்கு. தினமும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம்னு நிறைய விஷயங்கள் பத்தி வீடியோக்கள் வரும். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த தெய்வீக ஞானத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, தினமும் அப்டேட்ஸ் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா வச்சிருப்போம். கடைசியா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலியுகத்தின் அடர்ந்த இருளால் பார்வையிழந்தவர்கள் இந்த புராணத்திலிருந்து ஒளியை பெறுவார்கள். நன்றி.